ஒரு பானிபூரி கடைக்கு போய் பானிபூரி வாங்கினா அந்த கிண்ணத்துல இருக்கிற அந்த தண்ணியை கூட விடாம ஒரு சொட்டு விடாம குடிச்சிடுறோம். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த ஐஸ்கிரீம் உடைய கப்புல கடைசி இருக்கிற வரைக்கும் அது சப்பி சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு வேர்க்கடலை ஒரு சின்ன பொட்டலத்துல வாங்கினா கூட அதுதான் இருக்கான்னு சொல்லி பார்த்து லாஸ்டா லெஃப்ட் அவுட் இல்லாம மொத்தமா சாப்பிடுறோம். ஆனால் இதுவே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி மொத்தமா வழிச்சு ஒரு இலையில சாப்பிடாம கொஞ்சம் 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 மிச்சம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரத வழக்கமா வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணத்துல ஒருத்தர் நமக்கு அவர் விருந்து பரிமாறுறாருன்றது அவருடைய வாழ்நாள் கனவு. தன்னுடைய ஒரு மகளோ மகனுடைய திருமணத்துக்காக அவரு உபசரிக்கிறது. அந்த சாப்பாடை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே? அதை நீங்க தேவையான உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சமா வாங்கி சாப்பிடுங்க. எப்பவுமே ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது அவங்களுக்கும் ஒரு சங்கடமா இருக்கும், நமக்குமே அது ஒரு தேவையில்லாத விஷயம். தேவையான அளவு வாங்கி கரெக்டா சாப்பிட பார்ப்போம்.